அக்கடான்னு அவர் பாட்டு கோயில் போயிட்டு வருவார். நாங்களாம் பிராமணர்கள், உங்களுக்கே தெரியும். இல்லை, என்ன சொல்ல வராங்க இதில்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க? ஆல் ஹீ டூ இஸ் கோ டு டெம்பிள், வி ஆர் பிராமின்ஸ், யூ நோ. காஷ்மீரில் 8 வயசு சிறுமி கோயில் கருவறைக்குள்ளே வச்சு கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஒரு சமூகம் ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அக்யூஸ் பண்ணா அந்த மொத்த சமூகத்தையுமே தவறான சமூகம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த சமூகம் நல்ல சமூகம், அதனால அவன் குற்றம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு... இன்னைக்கு நான் என் மனசை பாதிச்ச ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே பற்றிலாம் இல்லை. அது இப்போ நீங்கள் இன்டர்நெட் எடுத்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க, இப்போ வரைக்கும் அடிச்சிட்ருக்காங்க ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கேன்னு. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் அதில் பேசாமையே விட்டுறாங்க. ஏன்னா நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, நானும் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எனக்கும் ஒரு நினைவூட்டல் தான், எதை பேசணும் எப்போ பேசணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த 3 முக்கியமான விஷயம் என்னை பாதித்ததை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ராஜஸ்தானில் ஒரு 11 வயசு உள்ள பெண் குழந்தைய 2 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணி கெமிக்கல் ஊற்றி அந்த பொண்ணை எரிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டு அந்த அம்மா போய் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாற்றுறாங்க. அந்த பொண்ணு அங்கே சிகிச்சையில் இருந்துகிட்டே இருக்குது, வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பொண்ணு இறந்துருது. 2வது விஷயம், பூனேயில் போஷ் காரில் போயிட்டு நைட்டு 2:30 மணிக்கு ஒருத்தன் வேகமாக போய் 2 பேர் இடிச்சிட்டான். இடிச்சுட்டு அந்த 2 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. அந்த காரில் ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது 2020 நடந்த ஒரு விஷயம். அதுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது வயிற்றுக்குள்ளே இருக்க சிசுவோட இது கரு என்னென்னு கண்டறிகிறதுக்காக ஹஸ்பண்ட் 5 பிள்ளை ஏற்கனவே அவங்களுக்கு அந்த தம்பதிக்கு 5 குழந்தைங்க. அந்த குழந்தைகள் 6ஆவதும் பெண்ணாக வந்துருமோ அப்படின்னு சண்டை வாக்குவாதம் முத்தி போய் அவன் அந்த பொண்ணோட வயிற்றை கிழிச்சு, அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட பார்த்துருக்கு, அந்த பொண்ணோட வயிற்றை கிழிச்சு குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமேல்ட்டு அந்த பொண்ணு மேலேயே ப்ளேம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுக்காக அதே தாக்கிக்கிட்டு இவன் மேலே கேஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க விஷயம் என்னை ரொம்பவே பாதித்த விஷயம். ஏன்னா நான் அதை டைப் பண்ணி பார்க்குறேன், ராஜஸ்தான் கேர்ள் பேன் அலைவ் அப்படின்னு போட்டு பார்க்குறேன். வேறு எதுவும் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரில. நான் இந்த கேஸை நினச்சி 6 நாளைக்கு முன்னாடி, அதுவும் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் நினச்சி படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே அந்த நியூஸில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தா இது நடந்தது. நான் இப்போ படித்த நியூஸ் நடந்தது ஆகஸ்ட் 23, 2023 நடந்திருக்கு. அதுக்கு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் 9 பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் 2 பேர்த்துக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னடா ராஜஸ்தானில் நடக்குது? இப்போ தான் ராஜஸ்தானில் ஆட்சி வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சரி 4 வருஷமாக ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்புணர்வில் ரேப் கேசஸில் ராஜஸ்தான் தான் 4வது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்சிக்கு அதை மாற்றுவீங்க, ஆட்சி மாற்றம் அதை பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவங்க மாட்டுக்கறி கடையை மூடுறது, அவங்க மற்ற சமூகத்தில் போய் வம்பிழுக்கிறது, இதையே பிரதான வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. இந்த கேஸுக்கு திரும்ப வருவோம். அந்த 2வது கேஸ் ஆகஸ்ட்டில் நடந்தது அதுவுமே ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்துச்சு. பட் அதை கடந்து போவோம் இந்த சென்ஸ் அந்த 2 பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மற்றவங்களுக்குமே அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸ்க்கு வரும். கரண்ட்டாக நடந்ததில் ஒரு பெண் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு ஃபீல்டில். அந்த ஃபீல்டு ஒரு பிராமணர் அவருக்கு சொந்தமான இடம். அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த பொண்ணு ஆளை காணா. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த பொண்ணு கத்துறல் சவுண்டு கேட்டு அவங்க அம்மா ரெஸ்கியூ பண்ண வந்திருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு 65% தீக்காயம் இருக்குது. அந்த உடம்பு ஃபுல்லாக கருகி தீக்காயம் இருக்குது 65%. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா, நான் ஒருக்க படிச்சுட்டு நான் திருப்பி இதை நல்லா ஃபுல்லாக படித்து போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. அந்த அளவுக்கு அதை படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள் அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு.
ஸோ நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்கள் வந்து நான் அந்த லிங்க் போடுறேன், அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கு நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வேணுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அம்மா வந்து கூட்டி போயிடுறாங்க. அப்பா அங்கேயே இருக்கார். அப்பா அங்கேயே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்காக அங்கேவே இருக்கார். அதுவே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுறாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க. கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுகிட்டையுமே ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்குறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. வாங்கும்போது இந்த பொண்ணு வீட்டு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஸ்டெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் அந்த வில்லேஜர்ஸ் மொத்தமே விரக்தியாக தான் இருக்காங்க. ஆக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறமேல்ட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஃபோட்டோ காமிச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த பொண்ணு ஒரு ஆளை வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து இவங்க அம்மாட்ட சொல்லும்போது அந்த இன்சிடெண்ட்டை வந்து சொல்லி காமிச்சு இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டிருச்சு. இதுவே அந்த அரசு சைட்லேருந்து ஒரு சைன் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் வச்சு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது. அதுக்கு வந்து இது பாலியல் துன்புணர்வு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு போலீஸும் வந்து அந்த அடிப்படையில் எவிடன்ஸ் எதுவும் சேகரிக்க முடியலை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்து கடையை மூடிட்டு கடைக்கும் போகிறதில்ல. அந்த ஆளோட இடத்துக்கு பக்கத்தில் தான் கடையை ஓட்டின மாதிரி வீடு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கனால அந்த வில்லேஜஸ்க்கு வந்து ரொம்ப இதாகிடுது. வில்லேஜஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. ரொம்ப கஷ்டமானனால அவங்க எல்லாமே போராடுறாங்க. நீதி வேணும், இந்த பொண்ணுக்காக நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து காம்பன்சேஷன்லாம் எங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எல்லாரும் பையன் வேணும்னு விரும்புவாங்க, ஆனால் எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இதாக இருப்பா, அவளுக்கு அந்த புத்தி கூர்மை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்குது நமக்கு. இப்படி இது பண்ணி வளர்க்குறாங்க, வளர்த்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஆயிடுதே அப்படின்னு அவங்களோட வலி வேதனை எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது நாங்கள் உயிர் வந்துடும், உயிர் தப்பிச்சிருவா அப்படின்னு நினச்சோம், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா கொஞ்சம் நான், அதுக்கப்புறமேல்ட்டு போக போக உடல்நிலை மோசமாயிட்டு இது பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க ஆதங்கத்தில் சொல்லுவாங்க. பொண்ணு வீட்டில் இருக்கவங்க வந்து சரியாக மருத்துவம் கொடுக்கல அப்படின்னு ஆதங்கத்தில் சொல்லுவாங்க. மருத்துவர்கள் வந்து அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 65% காயம் இருந்துச்சு, இந்த பொண்ணோட ஏஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது சர்வைவல் சான்ஸ் வந்து 20% தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன் மருத்துவத்துறை வந்து வாண்டடாக அப்படி எதுவும் அதாவது கவனக்குறைவாக அலட்சியமாக விட்டுறாது. ஆனால் அப்படி விட்டுருந்தா அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னும் இவன் மேலேயே கேஸை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. அது எப்படி நம்ம அதுக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு போகிறது? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் வந்து இருக்கார்ல, அவளை சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாக பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அந்த அக்யூஸ்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னோட பசங்களாம் ரொம்ப பயந்துருக்காங்க, இவர் மேலே இப்படி இருக்கனால அவர் நிரபராதி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வேகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி கேசஸில் வந்து அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க வந்து என்ன இன்னும் அதை வந்து இதாகவே ஃபைல் பண்ணலை, ரேப்புன்னே ஃபைல் பண்ணலை. காரணம் என்னென்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து கரெக்டான வாக்குமூலம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வரவும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரவும் ஃபைல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து கிரிமேட் பண்ணிட்டாங்க, இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு. இப்போ அந்த அவங்க ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, அவர் தப்பு செய்யலைன்னா தப்பு செய்யலை, தண்டனை இல்லை, கண்டிப்பாக தப்பு செய்யாத ஒருத்தவனை தண்டிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஆனால் எனக்கு எது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சுன்னா, அதில் ஒரு அம்மா சொல்லுது, அவர் வந்து அக்கடான்னு அவர் பாட்டு கோயில் போயிட்டு வருவார், நாங்களாம் பிராமணர்கள் உங்களுக்கே தெரியும். இல்லை என்ன சொல்ல வராங்க இதில், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்களாம் பிராமணர்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னா, ஆல் ஹீ டூ இஸ் கோ டு டெம்பிள், வி ஆர் பிராமின்ஸ் யூ நோ. சரி, நான் கேட்குறேன், இப்போ வந்து பில்கிஸ் பானு அவங்க கேஸில் வந்து ஜாமீனில் விட்டேன், ஏதாவது இது ஆயுள் தண்டனை குறைச்சி வெளியே விட்டாங்கல்ல,
அவங்கெல்லாம் பிராமணர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க செஞ்சது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. காஷ்மீரில் 8 வயசு சிறுமி கோயில் கருவறைக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, இதெல்லாம் விடுங்க. இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு சமூகம் ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அக்யூஸ் பண்ணால் அந்த மொத்த சமூகத்தையுமே தவறான சமூகம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் அந்த சமூகம் நல்ல சமூகம், அதனால் அவன் குற்றம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு மடத்தனமான விஷயமா இருக்கும். எனக்கு இந்த பாயிண்ட்டு தான் எனக்கு அப்படியே ட்ரிகர் ஆகுச்சுன்னு. இதை விடுங்க. சரி, இந்த கேஸ் என்ன ஆகும்னு தெரில. நம்ம ஆக்சுவலாக நான் இது ஃபண்டமெண்டல் பாட்காஸ்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலை பார்த்து இந்த நியூஸே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து சரி இதை பற்றி பேசணுன்றேன். ஸோ அதான் பேசிட்டேன். அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணலை இப்போ வரைக்கும். இந்த சென்ஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 26 மே. இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இந்த ஆர்டிக்கிளுமே 25ஆம் தேதி மே மாதம் அந்த ஆர்டிக்கிள். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 26ஆம் தேதி.